பிஸ்மில்லா. இப்போ காலை 5:30 மணி, 1/4/2026 காலை 5:30 மணி. ஃபஜ்ர் தொழுகையை முடிச்சுட்டு மக்கள் வெளியாகிறாங்க. சுமார் லட்சக்கணக்கான மக்கள், பல லட்ச மக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லட்சக்கணக்கான மக்கள் இதில் மாடியில் 1வது ஃப்ளோரு, 2வது ஃப்ளோரு, 3வது ஃப்ளோரு, 4 ஃப்ளோரு, 4லேயும் மக்கள் நிரம்பி இருக்காங்க மேலே. அது மேலே அதே மாதிரி இந்த தவாஃப், இந்த காபாவில் சுற்றி வர்றாங்கல்ல, இதே மாதிரி மேலேயும் சுற்றுறாங்க. அல்லாஹ் அவர்களுடைய அமலை ஏற்றுக்கணும். பெரிய பாக்கியம், இது பெரிய பாக்கியம். இந்த காபா செய்கிறதுங்கிறது, காபாவை சுற்றி வர்றது அப்படிங்கிறது இஸ்லாம் சொல்லி கொடுத்த வழி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி வச்சது, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினது. எல்லா மதத்தை ஃபாலோ பண்ணவங்களும் இந்த காபாவுக்கு வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க, காலங்காலமாக வந்துட்டு இருக்காங்க, 5000 வருஷமாகவும் வந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இதில் நிறைய சரித்திரங்கள் இருக்குது. அந்த சரித்திரங்களை கூட இன்னைக்கு முடிஞ்சா நான் அதை சொல்லி காட்டுறேன். இன்னைக்கு எனக்கு 2 சரித்திரம் ஞாபகம் இருக்குது, அதை சொல்லுவேன். சில அல்லாஹ் பார்க்கக்கூடியவர்களுக்கும் நம்ம இதை கேட்கக்கூடியவர்களுக்கும் இங்கே வந்து இபாதத் செய்யணும்னு நீயத்து வச்சுங்க. இது ஒரு பெரிய பாக்கியம். இது எப்படியோ ஒரு பை சான்ஸாக ஒருத்தவங்க சொல்லி எங்கள் மனைவி சொன்னாப்புல இது மாதிரி உம்ராவுக்கு போகணுன்ட்டு. உடனே நான் மறுப்பு சொல்லவே இல்லை, ஓகே அப்படின்ட்டேன். நான் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கேன், அந்த தொழிலை அப்படியே விட்டுட்டு எதை பற்றியும் கவலைப்படல. அல்லாஹ் பறக்க செய்வான். நம்மளோடு இருக்கக்கூடியவர்கள், சகோதரர்கள், நம்பிக்கையானவர்கள், நம்ம பிரதர் அப்படி சொல்லிட்டு நம்பிக்கையில் அப்படியே அந்த தொழிலை அப்படியே விட்டுட்டு, நான் அதில் உழைப்பு கொடுக்காம அப்படியே விட்டுட்டு இதில் அல்லாவுடைய இல்லத்தை பார்க்கறதுக்காக வந்தேன். அல்லாவுடைய இல்லத்தை பார்க்க கொடுத்தான், அல்லாஹ் பெரிய நசீபை கொடுத்தான். இதை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் அந்த நீயத்தை வச்சுங்க, இந்த காபா பார்த்துருங்க. ஏண்டா முஸ்லீமாக நம்ம இருக்கோம், ஒவ்வொரு வக்துக்கும் தொழுவுறோம். இந்த காபா எப்படி இருக்கும், எதை நோக்கி தொழுவுறோம், எங்கே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு சைடில் அல்லாவுடைய ரஹமத் இறங்கக்கூடிய சைடுன்னு சொல்கிறாங்க, அது மேலே உள்ள மலை கருவி அதுலேருந்து வர்றது ரஹமத் இறங்கக்கூடிய சைடு. இன்னொரு சைடு ருக்குனுல் யமான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த மார்க்கத்தை படித்தவங்கள்ட்ட கேட்கணும், எனக்கு தெரியாது. அதே போல் ஹஜர் அஸ்வத், சொர்க்கத்துடைய கல் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது 5000 வருஷமாக இருக்குது. அந்த கல் வெள்ளையாக இருந்த கல் மனிதர்களுடைய பாவங்கள் கட்ட கைகள் பட்டு அது கருப்பாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரித்திரம் சொல்லுது. அல்லாஹ் மிக்க அறிந்தவன், எல்லாத்துக்கும் அல்லாஹ்க்கே விளக்கம், நமக்கு தெரியாது. இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி இங்கே வந்து எல்லா மக்களும் வந்து தவாஃப் செஞ்சு அதனுடைய அமலை ஏற்றுக்கொள்ளுங்க, அமல் செய்யுங்க. அல்லாஹ் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுப்பான், அல்லாஹ் பரக்கத் செய்வான். நம்மளுக்கு ₹1,00,000 கொடுத்து அதில் 10 லட்சம் செலவு வைக்கிறது இருக்குது. அது ₹1,00,000 கொடுத்து அந்த லட்சமே நம்மளுடைய ஆயுள் ஃபுல்லாக போதுமானதாக வைக்கிறது இருக்குது. அல்லாஹ் அப்படி தான் வைக்கிறான். இதே ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். நாய் பூனைகள்லாம் பாருங்களேன், நாய் குட்டி போட்டாலும் 4 குட்டி போடும், பூனை குட்டி போட்டாலும் அதே மாதிரி 4 குட்டி போடும். அப்பாட்டுக்கு பிள்ளைகள் பெற்றுக்கிட்டே இருக்கும். இதே ஆடு இருக்குது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்காக குர்பானிக்காக இறங்கப்பட்ட ஆடு சொர்க்கத்துலேருந்து அல்லாஹ் கொடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்பானி கொடுக்க போகும்போது அதுக்காக மாற்ற அல்லாஹ்தாலா ஆட்டை இறக்கி வச்சான் சொர்க்கத்துலேருந்து. அந்த ஆடு ஒரு குட்டி தான் போடுது. எத்தனை கோடி ஆடுகள் அறுத்தாலும் கூட அந்த ஆடுகள் இனம் எப்படி அபிவிருத்தியாக இருக்குது. இது ஒரு அற்புதம், அல்லாஹ்வுடைய அற்புதம். இதே மாதிரி அற்புதத்தை அல்லாஹ் நமக்கு நிகழ்த்தி காட்டுவான், நம்மளுக்கு பரக்கத்தா வைப்பான். நம்மளுக்கு 10 ரூபா கொடுத்து மனசார வச்சு நிம்மதியாக வாழ வைப்பான். அல்லாஹ் பரக்கத் செய்வான்னு சொல்லிட்டு நானும் இந்நேரத்தில் துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சில நண்பர்கள் எங்களுடைய படத்தை காட்டுக்குங்கிறாங்க. நான் படத்தை காட்ட விரும்பலை. இன்னைக்கு உம்ரா முடிகிற வரைக்கும் படத்தை காட்ட என்னுடைய விரும்பலை. இது பொது தகவலுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன், தெரிஞ்ச தகவலை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு சில இடத்துல ஜியாரத்து போய் நாங்கள் கண்டுக்கிறதுக்காக போகிறோம். எல்லாம் கபூல் செய்யணும். அதை போட்டு முடிஞ்சா தகவலோட அப்டேட் வர லைனில் வரும். ஜியாக்கல்லா பார்த்து மேய்க்க நன்றி. எல்லாம் பறக்க செய்வானாக. ஷோ கனெக்ஷன் சொல்லிட்டு டிஸ்கனெக்ட் ஆக மாட்டேங்குது.